ஹல்லேலூயா. தேவனோட பிள்ளைங்க இருக்க இடத்துல எதெல்லாம் அலங்கோலமா இருக்கோ, எதெல்லாம் தாறுமாறா இருக்கோ, எல்லாமே எப்படி மாறப்போகுது? சூப்பரா மாறப்போகுது. அதான் வசனம் சொல்லுது, மதிலிடிந்த பாலான பட்டணத்தை அவர் எப்படி மாற்றிட்டாரா? அரணான பட்டணம் போல். அப்போ இங்க வந்திருக்க நீங்களும் நானும் எப்படிதான் இருப்போம்? அரணான பட்டணம் போல இருப்போம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அரணான பட்டணம் போல இருப்போம். ஹல்லேலூயா. அதனால நான் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றேன், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அது எல்லாம் உங்க மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியே ஆசீர்வாதமாய் மாறும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோமா? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஏன்னா நம்ம செய்யறது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரே வழியா வர ஒரு தேவன் உண்டு. அதான் அவர் சொல்லி இருக்கிறாரு, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவேன். வழி உண்டாகலையா? கவலையே படாத, நானே உனக்கு வழியா வந்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யற ஒரு தேவன் உண்டு. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? எல்லாரும் உற்சாகமா ஒரு அலையிலேயே சொல்லிருங்க பாப்போம். சரி, போன வாரம் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டுன்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்மள தேவன் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? தேவன் நம்மளெல்லாம் எப்படி வச்சிருக்காரு? என்ன நினைக்கிறீங்க? பிள்ளையா வச்சிருக்காரு, விசேஷமானவர்களா வச்சிருக்காரு, ராஜாக்களா வச்சிருக்காரு. எல்லாரும் அப்படியே அமைதியா ஃபர்ஸ்டே சொல்லட்டும், நம்ம எல்லாம் ஃப்ரீயா இருப்போம். என்ன நினைக்கிறீங்க? உங்களை தேவன் உங்களை எப்படி வச்சிருக்காரு? உங்களை நீங்க தேவனுக்குள்ள நிறைய பேரும் இப்ப இப்படி கேட்டா ஈஸியா இருக்கும். முன்னாடி எப்படி பாத்தீங்கன்னா, நான் ஒரு வேஸ்ட், எனக்கு ஒண்ணுக்கும் தகுதி இல்ல, நான் ஒரு பாவி. இப்போ நம்ம யாருமே அப்படி யோசிக்கிறதே இல்லை. அப்போ இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க யாரா இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக புத்திரரா இருக்கீங்க, சுதந்திரவாளியா இருக்கீங்க. நல்ல மெசேஜ் டாபிக் எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க? பழுதற்றவங்களா இருக்கீங்க, ஆளுகை செய்யறவங்களா இருக்கீங்க. இந்த இடத்துக்கு அப்புறம் ஆன்சரே வரல. அதனால அந்த ரோல் சொல்லுங்க பாப்போம். என்ன நினைக்கிறீங்க? உங்களை குறித்து, உங்க லைஃப குறித்து, உங்களை குறித்து எப்படி யோசிக்கிறீங்க? மனவாட்டி. அக்கா அழகா ஸ்டைல கண்ணாடி தூக்கி வச்சுட்டு சூப்பர். மனவாட்டியா நினைக்கிறீங்க. பிள்ளைங்களா என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி. சூப்பர் அப்படிலாம் யோசிக்கிறோம். நம்மள இப்படி பல மாதிரி யோசித்து வச்சிருக்கோம். சுதந்திரவாளி, தேவனோட புத்திரன், மனவாட்டி, பழுதற்றவர், ராஜாக்கள். எதுக்குமே என்னது இல்ல, குறவே இல்லை. நான் அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்களா? அந்த நினைப்புல வாழ்றீங்களா? வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இசை என்னமோ புதுசா சொல்றாள், என்ன வாயை திறக்க மாட்டா, இன்னைக்கு ஏதோ சொல்றா. என்ன இசை? ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே. ஓகே, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம சொல்லி ஜோம் பண்ணி இருக்கோமா இல்லையா? பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட கொண்டு போயிரும். கொண்டு போயிட்டு அவருக்கே தெரியும், ஏன்னா அவருதான் யாரு? சிருஷ்டிகர். வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் படைச்சி உருவாக்கி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் நமக்கு தந்தவர். அப்ப அவரால் முடியாதது ஒண்ணு இருக்க முடியுமா? இது நம்ம சொல்லிதான் அவருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட அம்மா நீங்க தான் என்ன பெத்தீங்க, அம்மா நீங்க தான் என்ன பெத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷமா இருக்குமா? நான் தானே உன்னை பெத்தேன். உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரிதான் நம்ம தேவன்கிட்ட போய் உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் என்ன நினைப்பாரு? அவருக்கு இது ஒரு என்னால முடியாதது. ஆமா, ஏன்னா எல்லாத்தையும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, பெரிய பெரிய சூழ்நிலைகள், நம்மளால முடியாததெல்லாம் தேவன் கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படி எல்லாம் சொன்னா அவரு நமக்காக. இன்னைக்கு ஒருவேளை நம்ம அப்படி இல்ல, தேவனே உங்களால கூடாத காரியம், இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? பாட்டெல்லாம் பாடுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் அவர் ரொம்ப வருத்தமா இருந்திருப்பாரு. அவர் என்ன வருத்தமா இருப்பாருன்னா, என்ன பொறுத்தவரையில எத்தனை காலத்துக்கு தான் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. நான் பாட்டை குறை சொல்லல, ஏன் தெரியுமா? அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னால கூடாதது ஒண்ணுமே இல்லைங்கிறது உண்மைதான். என்னால கூடாதது மாத்திரமே இந்த உலகத்துல இருந்தா நீ எதுக்கு இந்த உலகத்துல?
அவர் நம்மள பார்த்து சொல்றாரு, என்னால கூடாதது மாத்திரம் இல்ல, உங்களால் கூடாதது ஒன்றும் இராது. பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அந்த லாஸ்ட் போர்ஷன்ல யார் வாசிக்கிறீங்களோ மைக்க வாங்கி வாசித்துக்கோங்க, சரியா? மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். வசனம் சொல்லுது. அவர் இங்க வந்திருக்க நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு? உங்களால், எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே. சரி, நான் அடுத்தது உங்க எல்லாத்தையுமே கேட்கிறேன். என்னன்னு நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்களா என்னால முடியாது? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில சில சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கு, சூழ்நிலைகள் இன்னும் மாற வேண்டியது இருக்குன்னு வைங்களா. அந்த இடத்துல எத்தனை பேர் என்னால மாத்த முடியாதது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சு கான்சியஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நிறைய நேரம் நம்ம சொன்னோம், ராஜாக்களா இருக்கும், மனவாட்டியா இருக்கும், எல்லாத்துக்கும் மேல அதிகாரம் இருக்கு அப்படின்னு நமக்கு சத்தியம். அதான் வசனம் சொல்லுது, நிறைய நேரம் அறிவு இருக்குல்ல, தேவனை குறித்து அறிய அறிய அது எப்படி உண்டாயிட்டுனா லைஃபா மாறதுக்கு பதில் அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இருமாப்புனா தேவனால் கூடாதது ஒண்ணும் இல்ல, அவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. எல்லாமே தெரிய தெரிய அது மூளையில ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு தெரியும், அவரால கூடாதது ஒண்ணும் இல்ல. ஆனா அது ஏன் நடக்கல, அது ஏன் நம்மளை கொண்டு வரலங்கிறது நம்ம செய்யலாம், நம்ம சிந்தனையா மாறாம, உங்களுக்கு புரியுது இல்ல, நாலேஜா மாறினதுனால நம்மகிட்ட இருந்து வெளியே வர முடியல. இங்க வந்திருக்க எல்லாரும் பார்த்தும் தேவன் சொல்றாரு, உங்களால் கூடாதவை ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா உங்களால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. அதனாலதான் அவர் சொன்னாரு, மலைகள் எல்லாம் நமக்கு வழிகள் ஆகும், நம்ம பாதைகள் ராஜ பாதை. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் அழகா எப்படி நம்மள படைச்சாரு தெரியுமா? எல்லாத்துக்கும் அதிகாரத்தை தந்தாரு. ஏன் நம்மளால கூடாத காரியம் ஒண்ணு இருக்காதுன்னா, அவர் நம்மள அவருக்கு அடிமையா படைக்கவே இல்லை. அடிமையா படைச்சா ஓனர் என்ன சொல்றாரோ அதை தான் வேலைக்காரையும் செய்ய முடியும், அப்படித்தானே? சொன்னதுக்கு அதிகமா செஞ்சா என்ன ஆயிரும்? சொல்லாததெல்லாம் எதுக்கு செஞ்சிருக்கா? ஆனா தகப்பன் பிள்ளை உறவு அப்படி இல்லை. தகப்பனுடையது எல்லாம் பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு புரியுது இல்ல, அதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. தேவன் நம்மள அப்படிதான் வச்சாரு. நீங்க வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். இந்த சின்ன பிள்ளையா, கிறிஸ்துவுக்குள் சின்ன பிள்ளையா இருக்கிற மனநிலை தான் எது தெரியுமா? தேவனே உங்களால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை தாங்க, என்ன கைவிடாதுங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, இதை எனக்கு செய்யுங்கப்பா, இதை எனக்கு நடத்துங்க. அது என்ன மனநிலையான்னு தெரியுமா? சின்ன பிள்ளைத்தனமான மனநிலை. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குன்னு வைங்களா, அந்த பிள்ளைங்க யார்கிட்ட வாங்கி கேட்பாங்க? நம்மகிட்ட தான் வாங்கி கேட்பாங்க. ஏன்? நம்ம தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அதே இது நம்ம வளர்ந்துட்டோம்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம போய் நம்ம அம்மா அப்பாட்ட வாங்கி கேட்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக சின்ன பிள்ளைங்களா இருந்தோனா மாத்திரம்தான் நம்ம போய் உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு சுகத்தை தாங்க, என் வீட்டை சூழ்நிலைய மாத்துங்க, என் பிள்ளைங்கள ஆசீர்வதிங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கோம்? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். எல்லாரும் யோசிங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருந்துட்டு இருக்கீங்களா? ஓப்பனா சொல்லுங்க. அதாவது இமேஜின் பண்ணுங்க, ஏசப்பா எப்படியாவது இதை தந்துருங்க, ஏசப்பா என் வீடை மாத்துங்க, எனக்கு அது வேணும், ஏசப்பா நான் என்ன செய்யன்னு தெரியல, இப்படி எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கோம்? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். யாராவது சரி, சின்ன பிள்ளைத்தனம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் அப்படி நம்ம யாராவது கேட்டுட்டே இருக்கோமா? நிறைய வந்து வெளியே வந்துட்டோம், கேட்கிறோம். எப்படி இல்ல? நல்லா யோசிச்சுக்கோங்க. பவுல் சொல்றாரு, நீங்க ஆவிக்குரியவங்களா நடப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தா நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள மாம்சத்துக்குரியவங்களா இருக்கீங்க. ஆனா நம்ம எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோம், நான் வார்த்தையில வாழ்றேன், நான் மாம்சத்துக்குரியவன் இல்ல, நான் ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன்ங்கிறது வார்த்தையா இருக்கக்கூடாது, அது எப்படி இருக்கணும்?
வாழ்க்கையா மாறணும். வாழ்க்கையா மாறதுக்கு எடுத்து வாழ்றதுல தான் இருக்கு. பைபிள பாருங்க, சூழ்நிலைய பார்த்து பயந்தவங்க எல்லாம் அஃபண்ட் ஆகதான் செய்தாங்க. சவுல் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சவுல் ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? 5 பைசாக்கு ராஜா தானே அந்த ராஜ்யத்துக்கே பொறுப்பு. தேவன் அதுக்கு தானே வச்சிருக்காரு. ஆனா தேவன் யாருங்கிறதும் அவனுக்கு தெரியல, நம்ம யாருங்கிறதும் தெரியல. அவனையும் தெரியண்டா, தேவனையும் தெரியண்டா. அவன் கூட யாரு படலாம் இருக்கு, அவனுக்கு என்னெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதும் தெரியல. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்க கண் காண்றதுனா பாக்கியம் உள்ளது, உங்க காது கேக்குதுன்னா அது பாக்கியம் உள்ளது. ஏன்னா நிறைய பேரோட காது கேட்கவே இல்லை, கண் பார்க்கவே இல்லை. சவுலோட கண் பார்க்கல, சவுலோட காது கேட்கல, சவுலோட இதயம் உணரவிடவே இல்லை. இங்க வந்திருக்க உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்றாரு, நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்குள்ள என்ன வல்லமை வேலை செய்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உன்னை எப்படி இந்த உலகத்துல நான் வாழ வச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உன்ன மாதிரி விடுதலையோடு இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கரண்ட் இருக்குல்ல, கரண்ட்டை தொட்டா என்ன செய்யும்? ஏன் ஷாக் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதோட உள்ள அழகான பவர் இருக்கு. அதே கரண்ட் தான், அது கரெக்டா ஹேண்டில் ஆச்சுன்னு வைங்களா, லைட் போட்டா நம்மள என்ன செய்யுது? வெளிச்சம் வருது, அது நமக்கு யூஸ் ஆகுது. இதே மாதிரிதான் நமக்குள்ள தேவனுடைய மகிமை, நமக்குள்ள கரண்ட் அவ்வளவு பவரா உள்ள இருக்கு. புரியுதா? அதனால தானே அது தொட்டா என்ன ஆகுது? ஷாக் அடிக்குது, லைட்டா யூஸ் ஆகுது. இதே போல தேவனோட எல்லா மகிமையும் வல்லமையும் யாருக்குள்ள இருக்கு? யார்? நமக்குள்ள இருக்கு. அதனால நமக்கு விரோதமா நம்மள தொட்ட எல்லா ஆயுதங்களும் என்ன ஆயிரும்? ஷாக் அடிக்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்திருக்க நமக்குள்ள தேவனோட மகிமை இருக்கு. தெரியுமா எல்லாருக்கும்? ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. அதனால கரண்ட் மாதிரி தேவனோட ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு விரோதமா எழும்புற, நம்மள தொட நினைக்கிற எல்லாம் என்ன ஆயிரும்? ஷாக் அடிச்சா என்ன ஆயிரும்? கரிஞ்சு கறி குட்டையா போயிரும். உருவாக்கப்படுற இடத்திலேயே வாய்க்காம போயிரும். அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப ஏன் எல்லாம் என்ன அசைச்சிட்டு இருக்குன்னு? நம்ம யாருன்னு தெரியாதனாலதான். ஹல்லேலூயா. நம்ம யாருன்னு தெரிஞ்சா நம்மளால விடுதலை இல்லாம வாழ முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் நினைக்கிறேன், சவுல் ராஜாவா இருந்த 5 பைசாக்கு பிரயோஜனமே இல்லை. ராஜா சாதாரண ஒரு கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கினது மாத்திரம் இல்ல, தேவன் கிட்ட கூட போய் உதவி கேட்ட மாதிரி பைபிள்ல என்னது இல்ல. நிறைய நேரம் மனுஷங்களை என்ன ஆயிருக்காங்க தெரியுமா? சூழ்நிலையில ஃப்ரீஸ் மோடுக்கு போயிருக்காங்க. எப்படி தெரியுமா? தேவனேன்னு கேட்டு பார்ப்பாங்க, அணுகாத உடனே என்ன வாழ்க்கை, என்ன பண்றது, எனக்கு யாருமே இல்லை, அப்படி ஒரு இருமாப்பான நிலைமையில. ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, தேவன் கிட்ட இல்ல, நம்ம கிட்டயே வல்லமை இருக்கு. வல்லமை எங்க இருக்கு? தேவன் கிட்ட மாத்திரம் இல்ல, நம்ம கிட்டயே வல்லமை இருக்கு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. தாவீது வந்தார்ல, தாவீது ஜெபம் பண்ணாரா? என்ன நினைக்கிறீங்க? கோலியாத்த அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி தாவீது தேவன் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்தாரா? நேரா வந்தாரு. ஓ, பார்த்த உடனே இது யாரு? அவன் சொல்றதெல்லாம் கேட்ட உடனே இருதயத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சுச்சு. என்னது, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனோட பிள்ளைங்களை குறை சொல்றானா? நம்ம தேவன் சொன்னா, நம்ம தேவன் பெரிய தேவன், இந்த நாய் எம்மாத்திரம் சொல்லி வசனம் சொல்லுது. அவன் யாருன்னு தெரிஞ்சதுனால, அவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சிருந்து? யாருக்கு தெரிஞ்சிச்சு? தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க நல்லா யோசிங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, எல்லாமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா சவுலுக்கு இருக்கிறது தெரியல, இவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் வித்தியாசம். இங்க வந்திருக்க நம்ம யாரா இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்குங்கிறது எப்ப தெரியுதோ அன்னைக்கே பொருளாதாரம் மாற ஆரம்பிக்கும், அன்னைக்கே வியாதிகள் வெளியேற ஆரம்பிக்கும், அன்னைக்கே பிரச்சனைகள் நம்ம வீட்டு வாசலை தாண்டி உள்ள வர்றதுக்கு முடியாது. ஏன்னா கரண்ட தொட்டா என்ன ஆயிரும்? ஏன்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ளதான் இருக்கா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே இருக்காரு. அதனால முதல்ல நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைத்தனமா என் பிரச்சனைகளை கொண்டு தேவன் கிட்ட போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க. எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு, சூழ்நிலையை கொண்டு தேவன் கிட்ட இனி நம்ம போக போறதே இல்லை.
ஏன்னா சூழ்நிலைகளை மாத்தக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. நம்ம அழகா பாடுறோம், சூழ்நிலையை காட்டிலும் தேவன் பெரியவர். அந்த தேவன் சொல்றாரு, நான் பெரியவர் தான், ஆனா நான் உனக்குள்ளதான் இருக்கேன். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உலகமே அவனை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனாகிய நமக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்து நம்மளுக்கே நிறைய நேரம் என்ன இல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று அறியீர்களா. இங்க இருக்க எல்லாரையும் சொல்றேன், உங்களை நீங்களே விசேஷமா நினைங்க. காலையில எழும்பின உடனே தயவு செய்து கண்ணாடிய பார்த்து, நான் எவ்வளவு அழகா இருக்கேன், எனக்குள்ள எவ்வளவு வல்லமை இருக்கு, தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாரு, நான் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் வாய்க்கும், ஏன்னா எனக்குள்ள அதிகாரம் இருக்கு. எத்தனை நாள் மனசுல யோசித்திருப்பீங்க, எதுக்குதான் பிறந்தோமோ தெரியல, எதுக்குதான் வாழ்றோமோ தெரியல, என்ன வாழ்க்கை, நான் என்ன செஞ்சாலும் நினைச்சிருக்கோம்ல. வெள்ளிக்கிழமை நம்ம எவ்வளவு அழகா வாசித்தோம் எல்லாரும். என்னெல்லாம் புரியுதா உங்களுக்கு? இப்படி நினைக்க தெரிஞ்ச நம்மளுக்கு ஏன் தேவன் வச்சதா பார்க்க தெரியல? நினைக்க தெரிஞ்சிச்சுல, சூழ்நிலையை நினைக்க தெரிஞ்ச நமக்கு ஏன் தேவன் வச்ச நிஜத்தை பார்க்க தெரியல? தாவீது பார்த்தான், தாவீதோட கண்கள் பார்த்துச்சு. ராஜாவை மகிமை பொருந்தினவரா அவன் கண் பார்த்தனால அவன் தன்னை பெஸ்டா பார்த்தான். இங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்தேன்னு சொல்றேன், உங்களை குறைச்சி எடை போடாதுங்க. தேவன் கிட்ட பிரச்சனையை கொண்டு போகாதுங்க. ரெண்டாவது, உங்களை குறைச்சி எடை போடாதுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பால் வாங்குவோம், அது பால் காய்ச்சி வைக்கிறது வரை அது பாலா இருக்கும். அதுல ப்ரூ போட்டு சுகர் போட்டா பால் எப்படி மாறிட்டு? ஏன் காஃபியா மாறுச்சு? அது பால் தானே, அது எப்படி காஃபியா மாறுச்சு? அதே மாதிரிதான் மனுஷங்களா இருந்த நமக்குள்ள தேவனோட ஆவி உள்ள வந்த உடனேயே மனுஷனும் தேவனும் சேர்ந்து தேவபுத்திரரா மாறிட்டோம். நம்ம எல்லாம் யாரு? தயவு செய்து சொல்றேன், இது வார்த்தையா மட்டும் சொல்லிடாதுங்க, உங்க இருதயத்துல கொண்டு போய் நான் தேவபுத்திரன். உங்களை கண்ணாடியில பாருங்க, நான் தேவபுத்திரன். தேவனுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. தேவன் சொன்னா எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நான் சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. ஆமா தானே? உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்ல? இது எப்படி பாலு டீயா மாறுது, இதே மாதிரிதான் மனுஷங்க தேவபுத்திரரா மாறி இருக்கும். இன்னும் நம்மளை குறைச்சி எடை போட்டோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் சின்ன பிள்ளையாதான் இருக்கும்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, பிரச்சனையை கொண்டு அவர்கிட்ட போறதுக்கு நம்மளை உருவாக்கல, அவர் நமக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு பிரச்சனைகளை எல்லாம் மாத்துறதுக்கு தான் நம்மள வாழ வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதனால ரொம்ப அழகா சொல்லி இருக்காரு, என்ன விசுவாசிக்கிறவன். வாசிங்களேன், யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மெய்யாகவே உண்மையா உண்மையா நான் உங்களை பார்த்து சொல்றேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால், நான் என் பிதா கிட்ட போறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன். இங்க இருக்க எல்லாரும் பார்த்து கேட்கிறேன், எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா நம்மளை குறித்து இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. என்னை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். கேளுங்க, இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியைகளை நம்ம செய்வோம். இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா மரித்தோர உயிரோடு எழுப்புவோமா? தண்ணி ரசமா மாறுச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க இல்லாம இருக்கிறதா மாறுமா? யோசித்து பாருங்க, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்க உங்க அக்கௌண்ட்ல எல்லாம் எவ்வளவு ரூபாய் இருக்கோ எனக்கு தெரியல, என் தேவனுடைய கரம் அதை ஆசீர்வதிச்சு நம்மளை கொண்டு அதை பெருக வைக்க முடியும். ஏன்னா நான் சொல்லல, வார்த்தை சொல்லுது. ஏசு என்ன சொன்னாரு? நான் செய்த இன்னொரு கதை மட்டும் வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். முதலாவது இயேசு கிறிஸ்து செஞ்ச கிரியைகளை செஞ்சாதான் அதை விட பெருசா செய்ய முடியும். வசனம் சொல்லுது, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அதிலும் பெரிதானவைகளையும் செய்வான். முதல்ல அவரு செஞ்சதை செய்யணும், அடுத்தது பெரிய காரியத்துக்கு போகலாம். உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்றேன், சூழ்நிலைக்கு டிசிஷன் எடுக்காதுங்க. சூழ்நிலை மோசமா இருக்கும் போது நினைங்க, ஏசு கிறிஸ்து நினைச்சா கல்லு அப்பமா மாறும்னா என் வீட்டுல பேப்பர் கூட பணமா மாறும். மாறுமா? மாறாதா? ஏன் மாறல தெரியுமா? மாறாதுன்னு நினைக்கிறதுனால. ஏன் நடக்கல தெரியுமா? இதெல்லாம் எங்க நடக்கும்னு நினைக்கிறதுனால. ஏன் இன்னும் கிறிஸ்தவங்களால செத்தவங்கள உயிரோடு எழுப்ப முடியறதுல தெரியுமா? நம்மளால
நம்ம இல்ல, நமக்குள்ள ஒரு விசேஷித்த வல்லமை இருக்கு. அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணும் போதெல்லாம், பயமா இருக்கும் போதெல்லாம், குழப்பமா இருக்கும் போதெல்லாம், கொஸ்டின் வரும்போதெல்லாம் ஒன்ன மட்டும் உங்க மைண்டுக்கு சொல்லுங்க, என்னால இந்த விஷயத்துல முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, என்னால இதை ஈஸியா சூழ்நிலைய மாற்ற முடியும். வழி தேடி அலையாதுங்க, விடைகளுக்காக உலகத்துக்கு போகாதுங்க. நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு, அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்காரு. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் செய்த கிரியைகளை செய்வான். ஏசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் நடக்கும். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், சாப்பாடு காலி ஆயிட்டு, நீ இதை ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் கொடு, இது திராட்சை ரசமா மாறணும், நம்ம நம்புவோமா? என்னது நம்புவீங்களா மாட்டீங்களா? நம்ம எங்க போய் எதை வாங்கலாம் நல்லா யோசித்து பாருங்க. ஆனா நம்பி 6 குடம் தண்ணியை கொண்டு வச்சாங்க. புரியுதா? அவங்க யாருமே கொஸ்டின் கேட்கல. நாங்க திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்றோம், எதுக்கு குடத்துல தண்ணியை வைக்கணும்னு யாருமே கேட்கல. கேட்டாங்களா? 5 அப்போ 2 மீன் பந்தியில உட்கார வை. எப்படி இதெல்லாம் நடக்கவே நடக்காது, மக்களை ஏமாத்த கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? பந்தியில உட்கார வைங்கன்னா உட்கார வச்சாங்க. 5 அப்பந்தான் இருந்துச்சு, 2 மீன் தான் இருக்கு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியமே இல்லை, நீங்க யாரா இருக்கீங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியமே இல்லை, நீங்க யாரா இருக்கீங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நாங்க வந்திருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், நம்ம சொன்னா நடக்காத சூழ்நிலைகள் ஒன்றுமே இருக்காது. ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கு குழப்பம் வந்துச்சு, ஏசுக்கு நடக்கு நமக்கு நடக்கலையேன்னு. நீங்க வாசிங்க, மார்க்கு 11வது அதிகாரம் 22, 23, 24. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாம் வேலை செய்யும் பார்ப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மலையா தெரியுதோ அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, நீ என் வாழ்க்கையை விட்டு விலகி சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, என் தேவனால தோற்கப்பட்டவன் நீ சமுத்திரத்துக்கு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்றது முக்கியமே இல்ல. இன்னைக்கு இங்க இருக்க எல்லாருமே சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால வியாதியே வெளியே போ, இயேசுவின் நாமத்தினால தரித்திரமே வெளியே போ சொல்றது. அதான் நான் சொன்னேன், வார்த்தையால இல்ல இருதயத்தால. அந்த பாயிண்ட வாசிங்க. தான் சொன்னபடியே நடக்கும் என்று, எல்லாரும் சொல்லுங்க, நம்ம சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகமே படாம விசுவாசத்தோடு யாரெல்லாம் நான் சொன்னதுதான், நான் சொன்னா ராஜா சொன்னா சட்டம், நம்ம ராஜான்னு சொல்றோம், ஏன் நம்ம அதை நம்புறது இல்ல? முழு மனசா நடக்குமா? இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படி பிரச்சனை தெரியுமா? நடக்குமா நடக்காதா, எப்படியாவது நடந்துடணும். புரியுதா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி பிரச்சனைனா, நடக்குமா நடக்காதா, எப்படியாவது நடந்துடணும். அந்த வசனம் சொல்லுது, நான் சொன்னபடி நடக்கும்னு சந்தேகப்படாம விசுவாசிக்கிறவனுக்கு அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம்க்கா, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்றது முக்கியம் இல்ல, ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். கேட்கறது முக்கியம் இல்ல. இங்க வந்திருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், தேவன் எனக்கு செய்வாரு, என் வாழ்க்கையில வெறுமை இருக்காது. உங்களை எல்லாம் எப்படி பாருங்கன்னா, உங்க சூழ்நிலையில பார்க்காதுங்க, நிரம்பி வழிகிறத பாருங்க, உங்க அக்கௌண்ட்ல காசு இருக்கத பாருங்க, நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கத பாருங்க, நீங்க சுகமா நல்லா வெளியே ஊர் உலகத்தெல்லாம் அனுபவிக்கிறது, டூர் போறது, நல்லா விடுதலையா ஆராதிக்கிறத பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வசனம் சொல்லுது, தான் சொன்னபடி. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம். சினிமால என்ன பாட்டு பாருங்க, ராஜா ஆணையிட்டா அது என்ன செய்யாது, ராங்கா. நம்ம அப்படி நினைக்கோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க ஏன் அடிச்சு சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, நான் யோசிச்சேன் இன்னைக்கு காலையில, எம்ஜிஆர் பாட்டா யார் பாட்டுன்னு தெரியல, மாபெரும் சபைதனிலே நான் நடந்தால், அது யார் பாட்டு? எம்ஜிஆர் பாட்டு. மாலைகள் விழ வேண்டும் சினிமால பாடினாரு,
அவருக்கு மாலைகள் விழுந்துச்சா இல்லையா? சிஎம் ஆனாரு. உங்களுக்கு புரியுதா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு நினைச்சாங்க, நடந்துச்சு. ராஜா ஆணையிட்டா ராங்கா ராஜா கைய வச்சா, ஓ சாரி, அவர் சினிமா மட்டும் ஒழுங்க தெரியாது, அவர் கொஞ்சம் படத்தை பற்றி நல்லா தெரியும். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. இங்க இருக்க நீங்களும் நானும் சொல்லுங்க, எப்படி யோசித்திருக்கோமா? யோசித்திருக்கோமா? இப்படி யோசித்திருக்கீங்களா? இப்பந்தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாளும் தேவன் கைய வச்சா ராங்கா போகாதுன்னு நினைச்சதில்ல, ராங்கா போக கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். புரியுதா உங்களுக்கு? ராங்கா போகாதுன்னு நினைக்கல, ஏசப்பா போயிடக்கூடாது. வசனம் சொல்லுது, நம்ம சொன்னா சொன்னபடி நடக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டார்கள். யார் சொன்னா? சொன்னாரா சொல்லலையா? சினிமா நினைக்காதுங்க, கருத்து. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை பட மாட்டாங்க. நடந்துச்சு. நீங்க நம்ம எப்படி இருக்கோம்? இப்படிலாம் நினைக்கிறோமா? உலகத்துல இருக்கவங்க அடிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. பெயரு, புகழ், பணம், சமாதானம், விடுதலை, கோடிகள சம்பளம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஏன்? இதுதான் பிரச்சனை. மனநிலை தான் முக்கியம். அடிமை மனநிலையில, இப்படிப்பட்ட மனநிலையில வராதுங்க. விடுதலையான மனநிலைய பேசுறேன். இங்க இருக்கவங்க எல்லாரும் மேலையும் பேசுறேன். விடுதலையான மனநிலை. நீங்க எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவங்க. நம்ம தேவ புத்திரர். எப்படி நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து நீங்க தான் என்ன பெத்தீங்க, நீங்க தான் என்ன பெத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. ஆமாமா, நான் தான் உன பெத்த அம்மா, நீங்க தான் பெத்தீங்க, நான் தான் பெத்தேன். புரியுதா உங்களுக்கு? இதே மாதிரிதான் தேவனே உங்களால கூடாததுல அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் பிள்ளைக்கு என்ன தெரியுது, இதே சொல்லிட்டு இருந்தா இவன் இன்னைக்கு அவளை பார்க்க போறான்னு நினைப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், தேவன் கிட்ட போய் சொல்லுங்க, நான் உங்க பிள்ளைப்பா, நீங்க 10 அடி பாஞ்சீங்கன்னா நான் 16 அடி பாய்வேன்னு சொல்லும் போதுதான் அவரு சபாஷ், ஆட்டம் இப்பதான் தொடங்கி இருக்கு, என் பிள்ளை உலகத்துல இறங்கி அடிக்க போறா, இதை நான் பார்க்க போறேன்னு இருப்பாரு. இதுதான் ஒரு நல்ல தகப்பன். புரியுதா? நம்ம எப்பவுமே அப்பா அப்பான்னு சொல்லும் போது நினைப்பாரு, இவனுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு. உங்களுக்கு புரியுது இல்ல? நான் எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், கான்சியஸ்ல இருங்க. ஒரு தேவை வரும்போது, ஒரு சூழலை நெருக்கும் போது தேவன் கிட்ட போறீங்களா, தேவ புத்திரனா மாறீங்களாங்கிறது தான் முக்கியம். மோசே சொன்னாரு, ஆண்டவரே இங்க பார்வோன், இங்க சிவந்த சமுத்திரம், சூப்பர், என்னையே நீ தேடிட்டான்னு நினைக்கல, உன் கையில என்ன வச்சிருக்கா? கோல், அதை நீட்டுன்னு சொன்னாரு. நம்மள பார்த்து சொல்றாரு, உனக்குள்ள என் ஆவி இருக்கு. சூழ்நிலையை பற்றி எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். சூழ்நிலையை பற்றி தேவன் கிட்ட பேசவே மாட்டேன். என் சூழ்நிலை கிட்ட நான் யாருங்கிறத சொல்லுவேன். அந்த மாதவி சொன்னால, நான் யார் தெரியுமா, நான் உன் முன்னாடி வரமாட்டேன். நம்ம சொல்ல போறோம், வியாதிகளை பார்த்து சொல்ல போறோம், நான் விடுதலையாக்கப்பட்ட சரீரம், தேவன் தங்கக்கூடிய ஆலயம், அதை கள்ளர் குகையாக்க முடியாது. எருசலேம் தேவாலயத்துக்காக சாட்டையை எடுத்தாருன்னா நமக்காக எப்படிப்பட்டதை எடுப்பாரு? ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நமக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. வியாதிகள் உள்ள புகுந்து கள்ளர் குகையாக்க இடம் கொடுக்காதுங்க. என்ன சொல்லுங்கன்னா, ஆண்டவரே என்ன சுகமாக்கன்னு கேட்காதுங்க. நான் சுகமாயிட்டேன், என் உடம்ப நீ ஆக்கிரமிக்க ஆளுகை செய்ய நான் உனக்கு இடம் தர மாட்டேன், இயேசு நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி அதுக்கு விரோதமா பேசுங்க. நீ இருக்க முடியாது, நான் விடுதலை ஆயிட்டேன். இன்னும் கடன், தரித்திரம், சாபம், வெறுமை இருந்துச்சுன்னா என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்காதுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா என் வீட்டுக்குள்ள தரித்திரம், கடன், வெறுமை இருக்க முடியாது. எல்லாத்தையும் வெளியே போ, வெளியே ஓடிறியா. உங்களை எப்படி பாருங்கன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல நீங்க சொன்னா நடக்கும். அந்த பாட்டு இருக்குல்ல, ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்ல, அத மாதிரி நீங்க சொன்னா அது தப்பாவே நடக்காது. நீங்க ஆணையிட்டா அது நடக்கதான் செய்யும். நீங்க பேசுனா உருவாகும், நீங்க சிந்திச்சா அது வெளிப்படும். அப்படிங்கிற கான்சியஸோட வாழ்க்கை வாழும் போது நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சீஷர்கள்லாம் ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு அவங்கள அறிஞ்சாங்களோ, பேதுருவும் யோவானும் நடந்து போனாங்க ஜெபாலயத்துல. பிச்சை கேட்டவன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை. அவங்களோட காசெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்க கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, தேவனோட நாமத்தினால எழுந்து நட, என்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன்னு சொன்னாங்க. தேவன் கிட்ட ஜெபம் பண்ணல, கட்டளை இட்டாங்க.
இங்க இருக்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. எதுவும் நம்மளை கட்டி வைக்க முடியாது, எதுவும் நம்ம விடுதலையை தடுக்க முடியாது, சத்ரு உள்ள வர முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் மறக்காதுங்க, தேவன் கிட்ட பிரச்சனையை கொண்டு பேசாதுங்க, தேவனை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா சூப்பர், என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க, எனக்கு ஒரு நல்ல அப்பா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனை கிட்ட எதை பற்றி பேசுங்க? தேவன் யாரு, நீங்க யாரு, ஏன் உங்க வீட்டுல பிரச்சனை வேலை செய்ய பேசி பாருங்க. தயவு செய்து பிரச்சனை கிட்ட நீங்க உங்க அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அசையாத மலை கூட. மூணாவது என்ன கான்சியஸோட பேசுங்கன்னா, நீங்க சொன்னா இது நடக்குமா? நிறைய பேர் நினைப்போம், இந்த மனுஷன் எல்லாம் திருந்ததுக்கு என்ன நினைப்போம்? இந்த மனுஷன் எல்லாம் என்ன நினைப்போம்? திருந்ததுக்கு என் பிள்ளைங்களுக்கு காதே ஏன் கடைசி வரை கேட்கல? நம்ம என்ன நினைக்கிறோம்? காதே கேட்காது, திருந்தாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாய்வால, அதனால இதையும் மாத்த முடியாது. மாறாது. வசனம் சொல்லுது, சொன்னா சொன்னபடி நடக்கும்னு இருதயத்துல நினைச்சா சொன்னா சொன்னபடி நடக்கும். நான் வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்.